ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி டின்னர் விளாக் பார்க்கலாமா? நான் வீடியோ எடுக்கிற மூட்லேயே இல்லை. பசங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால வேகமாக சமைச்சிட்ருந்தேன். இந்த சன்னா மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் வீடியோ பாதியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சியில் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு 10 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 7 8 முந்திரி எண்ணெயில் வேக வச்சு ஆற வச்சு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் நம்ம தக்காளி பேஸ்ட்டை. அதனால் பச்சை வாசனையெல்லாம் அதிகமாக இருக்காது. 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கிற சன்னாவை தண்ணியோடய சேர்த்துக்கிறேன். நான் நைட் டிஃபன் பண்ணுறதுனால காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 7 மணிக்கு போல் நான் ஒரு 4-5 விசிலுக்கு வச்சுக்கிட்டேன். ஒரு 4-5 விசில் வச்சா தான் நல்லா சன்னா சாஃப்டாகி வரும். நல்லா சப்பாத்திக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா வேக வச்ச சன்னாலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா சன்னா வந்துட்டு திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் பட்ரு, கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற சன்னா கிரேவி மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பட்டரு, ஃப்ரெஷ் க்ரீமு, கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல அரோமாவாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படிங்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக வரும் ஒரு 4-5 பேருக்கு. இந்த பக்கம் நான் சன்னா வச்சுட்டு டயரில் நின்றுட்டுருந்தேன். என் பையன் வந்துட்டு, "அம்மா நான் சப்பாத்தி தேய்ச்சி போடவா?" அப்படின்னு கேட்டான். "இல்லை நான் தேய்ச்சி கொடுக்குறேன், நீ போட்டு எடுத்துருன்னு" சொல்லிட்டு சொன்னேன். சின்ன பையன் தான் தேய்ச்சி அழகாக ஹாட் பாக்ஸில் அடுக்கிட்டான். பொம்பளை பிள்ளைங்க இல்லாத வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு வேலை சொல்லிக் கொடுங்க. செல்லமாக வளர்க்காதீங்க ஆம்பளை பிள்ளை அப்படின்னு. கொடுக்குற இடத்துல தான் செல்லம் கொடுக்கணும். நம்மளுக்கு முடியாத நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காஃபி, ஒரு தோசை, சப்பாத்தி போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு முடியலன்னா கூட அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிருவாங்க. அதனால் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலை சொல்லிக் கொடுத்து வளங்க. லாஸ்ட்டாக சமையல் பண்ணி முடிச்சுட்டு நானும் பசங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.